You raise me ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? You are going to be part of a historic moment, dear subscribers. Dear subscribers. எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா. யாரா நீங்களாம்? கைஸ், இந்த 69 சப்ஸ்கிரைபரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வைஸ் சிட்டிக்கு வந்திருக்கோம். அதாவது மியாமி. நான் பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரி இருப்பேன், ஆனால் போய் பேச மாட்டேன், எதையும் மறைச்சு பேச மாட்டேன். கைஸ், இப்போ வந்து நம்ம ஓஷன் பீச் பக்கத்தில் சும்மா அப்படியே நடந்துகிட்ருக்கோம். நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வண்டி வேணும். வண்டி எடுத்துகிட்டு எங்கேயா போனால் தானே செலிப்ரேட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே எதிர்க்க யாரோ ஒருத்தங்க வராங்க, அவங்கள போட்டு அடிப்போம். இருந்து வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்னை பார்த்தாரு, போட்டை அடிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம போய் வண்டி எடுப்போம் கைஸ். இப்போது எப்படி ஓடுறது? ஓகே, ஓடிட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வண்டி இருக்கும், அது என்னோடய சொந்த வண்டி. அதை எடுத்துகிட்டு போய் அதை நல்லா வாட்டர் வாஷ் அடித்து கிளப்புக்கு போயிட்டு மப்பில் போயிட்டு மஜா பண்ணுறோம் கைஸ். இன்றைக்கி நம்ம பழுத்து வச்சிருப்பாள பல 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 பலன்னு பல 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 எட்ரா வண்டிய. ஓ மை காட் கைஸ், ரெட் கலரில் தான் இருக்குது ஆல்ரெடி வண்டி. ஆனால் நான் பெயிண்ட் அடிக்கிறேன் வண்டிக்கு. ஐயோ, 100 ரூபாய் கேட்குறான் ஐயா. ஏய், 100 சப்ஸ்கிரைபர் கூட வரல, அதுக்குள்ளே 100 ரூபாய் கேட்குறீங்க. 69 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் ஆகுது. சரி, 100 ரூபா தான், நான் அவனையும் அடித்து எடுப்போங்க. இல்லைங்க கைஸ், வழிப்பறி பண்ணுறேன் கைஸ். இது வந்து என்னதான் நீங்கள் நினச்சாலும் இது வந்து நம்ம டாமியோட ஏரியா. உங்க பேர் எதுக்கு சார் சொன்னீங்க? என் பேர் சொல்லிருக்கலாம்ல. எங்க ஏரியா சார் தாம்பரம். உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். ஆனால் என்னடா கீழே தள்ளி விட்டீங்களேடா, இப்படி பண்ணிட்டீங்களேடா தம்பிங்களா. நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும், அதுக்கு பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறுத்தினா. சரி, அதை விடுங்க. இப்போ நமக்கு ஆக்சுவலி கிளப்பு போகிறது தான் நம்மளோட பிளானு. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே பீச் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கடலை அப்படியே ரசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம். இப்போ நான் என்ன பண்ணேன், என்ன நடக்குது? அப்படியே உட்காந்துட்டான், க்ரௌச்லேயே இருக்கான். அட ஆமாண்டா, காலைல ஆட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு கடலை. நீங்கள் கடல் பக்கத்தில் போயிடும் எப்படி? இப்போ நான் குதிக்கிட்டா இதில். ஆஹா, கடல் எவ்வளோ அழகாக இருக்குது. டெஃபினிட்டிவ் எடிஷன் வேறையா, அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த கடலை பார்க்கும்போது. சரி, காலை நினச்சிட்டாச்சு போவோம், இல்லை கடலை கொஞ்சம் குளிச்சுட்டாச்சு போவோம். அடா அண்ணே, மாப்பிள்ள ஸ்விம்மிங் இன்னும் நீ கற்றுக்கலையாடா? கைஸ், எத்தனை வருஷம் ஜிடிஏ வந்தாலும் டாமி பையன் ஸ்விம்மிங் கற்றுக்க மாட்டான். சத்தியமாக நான் வரமாட்டேன் சார், நம்புங்க சார். சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் இனிமேல் நான் சத்தியமாக வரமாட்டேன் சார். சீரியஸாக சொல்கிறேன் சார். ஏன்டா இப்போ தான் செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தேன், அதுக்குள்ளே ஆஸ்பத்திரி செலவா? இப்படியே என் காசு கறியாயிடும். இவன் எப்போ ஸ்விம்மிங் கற்றுக்கிறது, எப்போ நான் ஜாலியாக ஸ்விம்மிங் அடிக்கிறது? ஐயோ, வந்ததில் நிறைய டே காரே எரிஞ்சிருச்சுடா. ஆடா போவீங்களா, என்னடா இது நிலைமை இது? கைஸ், நான் சத்தியமாக செலிப்ரேட் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனால் என்னென்ன நடக்குது பாருங்கள். ஒரு வாட்டி செத்து போயிட்டேன், ஆஸ்பத்திரி செலவு ஆயிடுச்சு. திரும்பியும் கார் கவுந்து அது வெடிஞ்சிச்சு. நிம்மதியாக செலிப்ரேஷன் கூட பண்ண முடியலடா என்னால். என்ன வாழ்க்கைடா இது? எனக்கு ஸ்கூட்டராச்சும் கொடுங்கடா. ஜீப் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அவன் சர்றன்னு போயிட்டான். சரி, என் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போகிறேன் கைஸ். ஒரு காலத்தில் பந்தாவா பைக் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்த நாம இப்போ ஸ்கூட்டர் ஓட்டுற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில் எகிரிடுச்சு ஆல்ரெடி. நான் என்ன பண்ணுறது? சரி, எப்படி கிளப்புக்கு வேறு போனோம், அங்கே ஒரு 1000 ரூபா எடுத்து வைக்கணும். உள்ளே என்ட்ரி ஃபீஸ் மட்டுமே 1000 ரூபா. உள்ளே போயிட்டா சரக்குலாம் அடித்தோம் அப்படின்னா காலி ஆகிடும். நான் போயிட்டு அழகாக டான்ஸ் மட்டும் ஆடிட்டு போதையாக இருக்கிற மாதிரியே நடிச்சுட்டு வந்துடுறேன். போதை ஆகலைன்னா கூட. பாவி நான் என்னமோ பண்ணேன், ஆனால் அது ஒரு ஸ்டண்ட்டாக வந்து மாறிடுச்சு கைஸ்.
மலிபு கிளப் கிட்ட வந்திருக்கோம் கொஞ்சம். ஓகே ஃபைனலி நம்ம என்ன உள்ளே போக மாட்டேங்கிறான், வந்துட்டான் தலைவன். ஆடேங்கப்பா கண்ணுக்கு குளிர்ச்சியா இங்கே எல்லாம் பெண்கள் ஆண்கள்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க கைஸ். வாவ் மை காட், எனக்கு கூட சேர்ந்து ஆடணும் போல இருக்கே. ஏய் தலைவர் பாட்டு போடுறா, எனக்கு இப்போ ஆடணும் கைஸ். எனக்கு ஆட தெரில, என்னோட ஆட்டம் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். மாமா கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். மாமா கோவம் வந்துருச்சு. ஸோ காய்ஸ் நல்லா ஆட்டம் பாட்டம்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான், பாய்.